ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் வெல்கம் அமே யுவர் அட்மின். ஸோ என்னோட மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான டங்கு தட்டிட்டு நம்மளோட டெய்லி நியூஸ் வந்து நம்ம கேட்க ஆரம்பிப்போம். ஸோ நான் ஒவ்வொரு நியூஸும் நான் உங்ககிட்ட வாசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கண்டென்ட் வந்து எல்லாரும் மக்களுக்கு போய் சேரணும். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து என்னன்னா, வார் பேஸ் கண்டென்ட் வந்து நம்ம பேச போகிறோம். அதாவது ஈரான் வந்து கரெக்டாக வார் நடத்துகிற கண்டென்ட் வந்து நம்ம மெயினாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம கூட இருந்த பெல் ஐக்கான டங்கு தட்டியிருக்கேன். இந்த ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதோட யூடியூப் சேனல் எந்த க்ரோத் வந்து ரிலேட்டடாக இருக்கும். சொல்லப்போனால் லைக் இந்த மீம் கண்டென்ட்டாகவும் இருக்கும், ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாமே கலந்த ஒரு யூடியூப் சேனல் தான் இருக்குது. சொல்லப்போனால் லைக் ஆல் இன் ஒன் யூடியூப் சேனல். ஸோ மறக்காமல் நம்ம கண்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் வந்து என்னன்னா, போர் பதட்டம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு வந்து நம்ம மெயினாக வந்து சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட மெயின் என்னன்னா, போர் தொடக்கம் மற்றும் முக்கிய தாக்குதல். ஸோ இதில் வந்து என்னன்னா, அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வந்து ரெண்டு நாடு வந்து கம்பைண்டாக சேர்ந்து இது ஒரு பேர் வந்து டேக் வந்து மெயினாக வச்சுருந்தாங்க. இது என்னன்னா ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி. ஐ மீன் என்னன்னா ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி வந்து இந்த பேர் வந்து மெயினாக வச்சுருந்தாங்க. இதோட பேர் என்னன்னா, ஈரானோட மெயினாக வந்து அட்டாக் பண்ணுறது அவங்களோட மெயின் டார்கெட். ஸோ இதில் வந்து என்னன்னா, ஈரானில் வந்து மெயினாக ஏவுகளை வந்து தளங்கள் வந்து தாக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து முக்கியமாக வந்து நியூக்ளியர் வெசல் வந்து மெயினாக அவங்க வந்து தயாரிக்கிறாங்கன்னு வந்து அவங்க நியூஸ் வந்து மெயினாக வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் மெயினாக வந்து நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து மெயினாக வந்து இந்த கண்ட்ரியை மெயினாக ஆப்ரேஷன் ஃபாரின் பேரை போட்டு 2000 மேற்பட்ட தாக்குதல் வந்து அவங்க மெயினாக வந்து நடத்திருக்காங்க. ஸோ அந்த தாக்குதலில் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா, ஈரான் தலைமை மாற்றம். ஸோ அந்த தலைமையில் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா, ஈரானின் உச்ச தலைவர் அப்துல்லா அலி காமேனி வந்து மெயினாக அந்த தலைவர் வந்து அநியாயத்தை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து உலகம் முழுவதும் முக்கியமாக வந்து இந்த போராட்டம் பெரிய காலம் பெருசாக வந்து வெடிச்சிருக்கு. ஸோ இந்தியாவில் சைடு வந்து மெயினாக வந்து லைக் ஜம்மு காஷ்மீரில் வந்து இந்த போராட்டம் பெருசாக வெடிச்சிருக்கு. அதே மாதிரி முக்கியமாக தமிழ்நாடு சில இடத்துல வந்து மெயினாக அந்த போராட்டம் வெடிச்சனால ஸோ பெரிய இஷ்யூவாக வந்து மாறி இருக்கு. இதுதான் வந்து மெயினாக இந்த February 28 அன்னைக்கு வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற ஈரானோட மெயின் ஸ்டாட்ஸ் என்னன்னா, தற்காலிகமாக வந்து ஆட்சி வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸோ வந்து ஈரானில் வந்து அடுத்த தலைவர் வந்து இதை மாற்றிருக்காங்க. ஸோ யார் வந்து தலைவராக ஏற்க போகிறாங்க இன்னும் தெரியல, இன்னும் டிசைட் வந்து பண்ண ஆரம்பிக்கல. ஸோ தற்காலிகமாக வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, அரசியல் குழப்பத்தில் வந்து ஏற்படுத்திருக்கு. பிகாஸ் காமினி வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஈரானில் வந்து ஊறப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து மெயினாக ஃபேஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து கச்சா எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ரேட்டில் வந்து உயர்ந்திருக்கு வந்து மெயினாக சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, கடல்வாழ் போர் மற்றும் பொருளாதார பாதிப்பு, கப்பல் படை தாக்குதல் வந்து மெயினாக பண்ணிருக்காங்க. அமெரிக்கா வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்க, அவங்க மெயின் மோட்டிவே என்னன்னா, தான் தான் வந்து மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த நாடாக வந்து மெயினாக உருவெடுக்கணும் வந்து மெயினாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணுற மெயின் மோட்டிவ் என்னன்னா, சிங்கம் ஈரான் 20க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல் 20க்கும் மேற்பட்ட கப்பல் வந்து மெயினாக வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னன்னா, முக்கியமாக மார்ச் 4 அன்னைக்கு வந்து இலங்கையில் வந்து ஈரானுடைய ஐஆர்ஐஎஸ் டினா வந்து மெயினாக வந்து இந்த கப்பலில் வந்து மெயினாக வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது வந்து டோட்டலி டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால உலக ரீதியாக வந்து பெரிய அளவில் வந்து பேசியிருக்கு. ஸோ இது என்ன மெயினாக சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி வந்து ஹார்முல் ஜலசந்தி வந்து இதில் மெயினாக சொல்றாங்கன்னா, உலக எண்ணெய் போர்க்கப்பல் மூழ்கிய பங்கு வசிக்கும் ஹார்முல் ஜலசந்தி ஈரான் கூட முயன்றதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. ஸோ ஹார்முல் ஜலசந்தி வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சோர்சஸ் இருக்கு. அது வந்து என்னன்னா, ஈரானுடைய மெயினாக கச்சா எண்ணெய் வந்து அதிகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ போனால் லைக் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் மெயினாக வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மாதிரி ரிலேட்டடாக வந்து கச்சா எண்ணெய் மெயினாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கச்சா எண்ணெயால மெயின் ட்ராபேக் என்னன்னா, மெயினாக வந்து அந்த தளத்தை வந்து மூடிட்டாங்க. ஸோ அதனால வந்து கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய அந்த பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி முக்கியமான சோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மக்களே பி ரெடி ஃபார் திஸ். அடுத்து வந்து அண்டை நாடுகள் நிலை. ஸோ ஈரான் வந்து இந்த மாதிரி வந்து மாறி மாறி தாக்குதல் நடத்துறதுனால வந்து எந்த கண்ட்ரிஸ் மெயினாக அஃபெக்ட் ஆகுதுன்னா, சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற அண்டை நாடுகள் வந்து மெயினாக வந்து ஏவுகள் வந்து முக்கியமாக தாக்குதல் நடத்துறாங்க. சவுதி அரேபியாவில் மெயினாக வந்து துபாய் தான் மெயினாக வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. துபாய், அபுதாபி இது மாதிரி போகிற முக்கியமான நாடுகள் வந்து மெயினாக வந்து தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா, நிறைய வந்து போக்குவரத்து மெயினாக வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பில்டிங்ஸ்ல முக்கியமாக வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன நிலைமைக்கு போகும்போது எனக்கு தெரியல. ஸோ கரண்ட் ஸ்டாட்ஸ் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மெயினாக வந்து சோர்சஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர் வந்து முக்கியமாக ஸ்டாப் பண்ணணும் என்னோட ஆசை தான். பட் இருந்தாலும் எந்த நிலைமைக்கு போகும்போது எனக்கு தெரியல. ஸோ அடுத்த சூழல் வந்து மெயினாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அமெரிக்கா வந்து இஸ்ரேல் மெயினாக வந்து என்னன்னா, ஆட்சி மாற்றத்தை வந்து மெயினாக வந்து பார்க்குறாங்க. அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலோட மெயின் மோட்டிவ் என்னன்னா,
ஈரானோட முக்கியமான இடத்த வந்து கேப்சர் பண்ணி அவங்க வந்து அந்த ஆட்சி மாற்றத்தை மெயினாக கொண்டு வரதான் அவங்களோட மெயின் மோட்டிவாக இருக்கும். லைக் ஈரானுக்குள் குர்திஷ் கிளர்ச்சிகள் தற்போதைய அரசுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கியுள்ளன. ஆஃப்டர் காமினி வந்து இறந்ததுக்கு அப்புறம் குதிர்ச்சி கிளர்ச்சியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெபல் சோர்சஸ் டீம் இருக்கு. அந்த டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஈரானிய மக்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து போராட்டம் வந்து வெடிச்சிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு போக போகுதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து கரண்ட் ஸ்டாட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஈரான்ல வந்து சுகாதாரத்துறை அமைச்சர்படி வந்து கிட்டத்தட்ட வந்து 920 பேர் வந்து கிட்டத்தட்ட ஈரான்ல வந்து இப்போதைக்கு இறந்து போயிருக்காங்க. ஃப்ரம் Feb 28 மார்ச் 5 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 920 பேர் வந்து கிட்டத்தட்ட இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து 1000 மேல வந்து நிறைய பேர் வந்து இன்சூர் ஆயிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் வந்து மெயினாக அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ உங்க ரிலேட்டிவ் சைடில் வந்து மறக்காம வந்து இதை மெயினாக கேளுங்க. அது என்ன கண்டிஷன் மெயினாக கேட்டுட்டு என்ன வன்மமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வன்மத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு தயவு செஞ்சு உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுங்க. பிகாஸ் நமக்கு என்ன வேணா ஆகலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நியூஸ் கண்டென்ட் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து பள்ளிக்கூடம் வந்து மெயினாக வந்து 150 பள்ளிக்கூடம் வந்து டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய பேர் சாப்பாடு பட்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. ஸோ என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. அதே மாதிரி இஸ்ரேலில் வந்து மெயினாக என்ன ப்ராப்ளம்னா ஈரான் பதிலடி கொடுக்குறப்ப வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல வந்து 12 பொதுமக்கள் வந்து மெயினாக வந்து இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி 1000 பேர் வந்து மெயினாக காயப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட வந்து 12 பேர் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாட்ஸ் பிரகாரம் படி இறந்து போனதுனாலும் சோர்சஸ் வந்து அவங்க டேட்டா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1000 பீப்புள்ஸ் வந்து மெயின் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட அவங்க தாக்குதல் நடத்த போறதா வந்து சோர்சஸ் வந்து மெயினாக வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு இதுதான் வந்து மெயினாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமான என்னன்னா அமெரிக்காவில் வந்து மெயின் ஸ்டாட்ஸ் பிரகாரம் என்னன்னா குவைத் நடத்த தாக்குதலில் இதுவரை 4 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாக பென்டகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஸோ பென்டகன் வந்து மெயினாக வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா கிட்டத்தட்ட 4 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து இந்த தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட வந்து இறந்து போயிருக்கு தான் வந்து சோர்சஸ் வந்து மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மக்களே பி கேர்ஃபுல், என்ன ஆகும் நம்மளுக்கே தெரியாது. ஸோ இதில் வந்து என்னன்னா February 28 முதல் இதுவரை ஈரானில் உள்ள 4000 மேற்பட்ட குண்டுகள் வீசப்பட்டுள்ளன. 400 குண்டு வந்து மெயினாக வந்து வீசியிருக்காங்க. அதில் மெயினாக வந்து நம்ம வீடியோவில் வந்து மெயினாக பார்த்துருக்கோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கரண்ட் ஸ்டாட்ஸ் தான் மெயினாக நடக்குது. ஸோ ஏவு தடுப்பு என்னன்னா ஐக்கிய அமைப்பு அமெரிக்கம் தனது வலைப்பக்கத்தில் இதுவரை 886 ட்ரோன்கள், 125 பாலிடிக்ஸ் ஏவுகளை மற்றும் 8 குரோன் ஏவுகளை இடைமறித்து அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்தது. கிட்டத்தட்ட 876 ட்ரோன்களும் அப்புறம் ட்ரோன் கேமராஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் 175 பாலிட்டிக் ஏவுகள் வந்து சாதாரண ஒரு பாம்பும் 8 வந்து முக்கியமான ஏவுகள் வந்து மெயினாக வந்து டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ கடற்படை தாக்குதல் வந்து மெயினாக வந்து ஈரான் வந்து கிட்டத்தட்ட 20 பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க. அந்த மெயின் சோர்சஸ் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து IRISD தான் அந்த இலங்கையில் வந்து மெயினாக உள்ள சொல்லலை. அதில் கப்பலில் வந்து என்னன்னா டேட்டா பிரகாரம் படி கிட்டத்தட்ட 83 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. மக்களே மெயினாக வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. மெயினாக அந்த சோர்சஸ் மெயினாக பாருங்க. அதே மாதிரி ஈரான் பலம் வந்து குறைப்பு. ஈரானில் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னன்னா ராணுவ படையில் வந்து கிட்டத்தட்ட 86% வந்து பீப்புள்ஸ் வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணிருக்கோம். அது மாதிரி அமெரிக்கன் மக்கள் வந்து மெயினாக வந்து சோர்சஸ் வந்து மெயினாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க துறை ராணுவ மந்திரி இருக்காங்க. அவங்க வந்து டேட்டா பிரகாரம் படி எடுத்துவாங்க. என்னன்னா ஈரான்ல வந்து கிட்டத்தட்ட 86% ஆஃப் சோல்ஜர்ஸை வந்து நாங்கள் டேமேஜ் பண்ணுறோம். அது மாதிரி சோர்சஸ் வந்து மெயினாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான மாற்றங்கள் என்னன்னா லெபான் தடை. லெபான் அரசாங்கம் வந்து தனது நாட்டில் ஈரான் புரட்சிக்கு பாதுகாப்பு படையினர் தடை வந்து இந்த மாதிரி விதிச்சிருக்காங்க. பிகாஸ் ஈரானிய பேசஞ்சர்ஸ் வந்து இந்த மாதிரி வரதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. பிகாஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி வந்து இன்டர்நெட் முடக்கம். இந்த தாக்குதல்னால வந்து கிட்டத்தட்ட ஈரானிய மக்கள் இன்டர்நெட் இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. ஸோ நமக்கு என்ன நிலைமை ஆகும்போது நமக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஸோ இன்னொன்று மெயின் என்னன்னா ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டனால வந்து கச்சா எண்ணெய் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கிட்டத்தட்ட வந்து பொருளாதாரம் ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அடுத்த கட்ட என்ன நடக்கும் போது நம்மளுக்கு வந்து தெரியாது. இருக்கிற ஒரு வாழ்க்கை தான், கிடைக்கிறத ஒழுங்காக யூஸ் பண்ணுங்க. எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து ப்ரிவியூ வந்து நடக்க போகுது. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து லைவாக போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம லைவ் மேட்ச் பாருங்க. அதே மாதிரி எவ்வளோக்கு இந்த நியூஸை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு இந்த அவேர்னஸ் வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ நம்மளுக்கும் எந்த கதையாகும் நம்மளுக்கும் தெரியாது. ஸோ மக்களே அலட்சியமாக இருக்காதீங்க.
நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிச்சயமாக இருக்காதீங்க. என்னால் முடிஞ்ச சொல்யூஷன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அதே மாதிரி என்னோட டேலண்ட் பிளே ஒரு டீசர் கூடிய சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன், ஏஐ வெப் சீரிஸ். ஸோ மறக்காம அதை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பாய் மக்களே, வணக்கம்.